திருச்சிற்றம்பலம். சிவசிவ. அன்பு தோழமைகளே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 65 ஒவ்வொரு நாளுமே சிவனை நினைந்து போற்றக்கூடிய உபாயத்தை நமக்கு சொல்லித்தந்த காரைக்கால் அம்மையார் இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 66 தன்னுடைய கற்பனா சக்தியை வெளிப்படும் நயத்தை நாம் காணலாம். அந்த பாடலை கேளுங்கள். பாடல் 66. மிடற்றில் விடமுடையீர் மிடற்றை நக்கி மிடற்றில் விடங்கொண்டவாரோ விடற்றகத்து மைத்தாம் இருள் போலும் வண்ணம் கரிதாலோ பைத்தாடும் நும்மார்பில் பாம்பு. இப்போ சிவனாரின் திருமேனியிலே அணிந்துள்ள பொருள்கள் வேறு வேறு நிறம் உடையன. அதிலே அவரது திருமார்பிலே நாகப்பாம்பை அணிந்திருக்கிறார். அது தலைப்பக்கம் கரிய நிறம் உடையதாக தோன்றுகிறது. சிவந்த திருமேனியிலே அது படமெடுத்து ஆடும். அதையே காரைக்கால் அம்மையார் பைத்தாடும் பாம்பு என்று சொன்னார். இறைவன் திருக்களத்திலே கருநிறம் உள்ளது. ஆலகாலம்ஷந்தான் திருக்களத்திலே நீலமேனியை கட்டியது போல ஒளிர்கிறது. நம் சிவபெருமானுக்கோ நஞ்சை கண்டாலும் அச்சமில்லை, நஞ்சை உடைய பாம்பை கண்டாலும் அச்சமில்லை. ஏன்னா அவர் அமிர்தமயமானவர். கண்ணார் அமுத கடலே போற்றி என பரவுவார் அல்லவா மாணிக்கவாசக பெருமான். விஷம் அவர் கழுத்திலே நீலமணி கட்டியது போல ஒளிர் விடுகிறது. திருமார்பிலே உள்ள பாம்பும் நீல நிறமுள்ள கழுத்தை உடையதாக இருக்கிறது. உடம்பெல்லாம் வெளிர் நீளம், கழுத்து பக்கம் கருநீளம். நாம் அஞ்சும் பகையாக தோன்றும் பாம்பு பெருமானுக்கு நகையாக இருக்கிறது. இந்த அருமையை பாருங்களேன். காரைக்கால் அம்மையார் இறைவன் திருமேனியை உற்று உற்று பார்க்கிறார். நீலகண்டத்தின் கரிய நிறத்தை கூர்ந்து பார்க்கிறார். அவருக்கு அது வந்த காரணம் தெரியும். பிறகு அவர் மேனியிலே படமாடும் பாம்பை பார்க்கிறார். அதன் கழுத்தும் கரியது. இது எப்படி? ஒரு கால் எம்பெருமானிடம் வருவதற்கு முன் சுத்தமான கழுத்தை உடையதாக இருந்து அவரிடம் வந்து சார்ந்த பிறகு அந்த நிறம் அதற்கு வந்துவிட்டதோ என காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு ஐயம். அதை இறைவனிடமே ஒரு குழந்தையைப் போல ஒரு கேள்வியாக வைக்கிறார். விசித்திரமான கேள்விதான் அந்த கேள்வி. இறைவனிடம் பக்தி கொண்டவர்கள் அவருடைய நாமத்தையும் புகழையும் பலவிதத்தில் எண்ணுவார்கள், பேசுவார்கள். தமது மனநிலைக்கு ஏற்ப இறைவனை பற்றிய எண்ணங்களிலும் கற்பனைகளிலும் ஈடுபடுவார்கள். இறைவனை பலபடியாக அலங்கரித்து இன்புறுவதை அவங்க ரொம்ப மகிழ்வாக சொல்லுவார்கள். தாய்மான சுவாமிகள் சொல்கிறாரு, இறைவனை பார்த்து உன்னை சிங்காரித்து உன் அழகை பாராமல் என்னை சிங்காரித்திருந்தேன் பராபரமே என்ற பாடல் வழி இதை நாம் காணலாம். சாதாரண அன்பர்கள் இறைவனுக்கு பலவித பட்டாடை, மலர் மாலை, அணிகலன்களாலே அவனை அலங்கரித்து அழகு பார்ப்பார்கள். அதுபோல தமிழ் புலமை உடைய அருளாளர்கள் தமது அறிவையும் கற்பனா சக்தியையும் பயன்படுத்தி கொண்டு பல பல பாமாலைகளை இறைவனுக்கு சூட்டுவார்கள். காரைக்கால் அம்மையாரும் அப்படிப்பட்ட உயர்ந்த தமிழ் புலவர் அல்லவா? அதனாலன்றோ நம்மால் அவர் கற்பனை திறனை ரசிக்க முடிகிறது. காரைக்கால் அம்மையார் இறைவனுடைய திருமேனியை உற்று பார்க்கிறார். இப்போ கேட்குறாரு, இறைவா, இந்த பாம்பு உன் கரிய கண்டத்தை நக்கி நக்கி அங்குள்ள விடத்தின் கருப்பு அதன் கழுத்தில் ஏறிவிட்டதோ, அதுவும் அந்த விடத்தை தன் கழுத்தில் கொண்டு விட்டதோ, இந்த எண்ணமே இப்பாடலாக இன்று மலர்ந்திருக்கிறது. நண்பர்களே, இறைவன் திருமார்பில் விளங்கும் பாம்பு அப்பெருமானது திருமிடற்றின் கருமை நிறம் வீசப்பெற்று உடல் கரியதாய் தோன்றும் புறத்தோற்றத்தை எடுத்து காட்டி, இது போலவே பாம்பின் வாயினுள்ளே அமைந்த நஞ்சும் அந்த பாம்பு இறைவனது நஞ்சுண்ட கண்டத்தை நக்கியதால் ஏற்பட்டதோ என காரைக்கால் அம்மையார் புனைந்தரைத்த திறம் மிகவும் சுவை தருவதாகும். திருச்சிற்றம்பலம்.